Example 3.41 find the values of k for which the quadratic equation என்ன கொடுத்திருக்காங்க kx square minus 8 into minus 8k plus 4 into x plus 81 equal to 0 has real and equal roots. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா quadratic equation is ax square plus bx plus c equal to 0. இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா இது நமக்கு என்ன வரும் 0. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னா நம்ம டெல்டா எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8k பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 81 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பி என்ன ஏ என்ன எழுதுறோம் ஏ ஈக்குவல்ஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் ஏ ஈக்குவல்ஸ் கே. பி ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எழுதணும் மைனஸ் இருந்தா மைனஸும் போடணும் தட் இஸ் மைனஸ் 8 மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணி 8k பிளஸ் 4 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும் எக்ஸை போடக்கூடாது சரியா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போடும்போது நம்ம எக்ஸ் போடக்கூடாது சியோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 81. இப்போ நம்ம என்ன ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம போடணும். ஸோ பி ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 8k பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் சரியா நம்ம என்ன போடக்கூடாது 8k ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு போடக்கூடாது தப்பு. ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பிளஸுக்கும் ஸ்கொயர் இந்த மைனஸ்க்கும் ஸ்கொயர் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ என்னன்னு பார்த்தோம்னா கே சி என்னன்னு பார்த்தோம்னா 81 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்றோம்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துட்டாங்க அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டாவோட ஃபார்முலா என்னது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டு த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும் பிளஸ் ஆயிடும். ஸோ ஹியர் இட் வில் பி 8k பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஒரு பிராக்கெட்டை நான் கிளியர் பண்றேன் மைனஸ் இங்க என்ன வரும் 81 இன்டூ 4 81 இன்டூ 4 4 8 4s are 32 ரைட் 324 324k equal to 0. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணோம் a plus b whole square formula நம்ம expand பண்ணணும் this one right a plus b the whole square formula என்ன வரும் a square plus 2ab plus b square இங்க aன்றது என்னது 8k bன்றது என்னது 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் 8k the whole square சரியா 8k the whole square plus 2 into a என்னது 8k b என்னது 4 plus b square is 4 square அப்புறம் minus this 324k நம்ம போட்டுறணும் equal to 0. So 8k square is how much 64 இல்லையா 8 square is 64 64k plus 8 2s are 16 16 into 4 16 into 4 என்ன வரும் 6 4s are 24 remainder to 64. Here also 64 this is 64k square here 64k plus இங்க என்ன வரும் 16 minus 324k equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 64k square இங்க 64k அப்புறமா minus 324k so that is minus 324k ல இருந்து 64k நான் subtract பண்றேன் ஏன்னா இங்க subtraction minusல இருந்து பெரிய நம்பர் 0 here என்ன வரும் 12 12 minus 6 is 6 இங்க என்ன வரும் 2 260 greater நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் so minus 260k plus 16 equal to 0.
கிளியரா? இப்போ ரொம்ப பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த ஹோல் டிவைடட் பை 4 ரைட்? 64 டிவைடட் பை 4 இத நம்ம என்ன பண்றோம்? ஹோல் டிவைடட் பை 4 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. 64 டிவைட் பை 4 k ஸ்கொயர் மைனஸ் 260 by 4 k பிளஸ் 16 by 4 ஈக்குவல் டு 0 by 4. இந்த பக்கமும் டிவைட் பண்ணாலும் அந்த பக்கமும் டிவைட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் டிவைட் பை 4 போட்டோம்னா என்ன வருது பாருங்க. 64 by 16 is 16k ஸ்கொயர் மைனஸ் இது 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 260 டிவைட் பை 4. ஏன் 4 ஆல டிவைட் பண்ணா காமன் ஃபேக்டர் இருக்கு. அதனால டிவைட் பண்றேன். என்ன வரும்? 6 4s are 24 வருமா? ரிமைண்டர் 2 0 5. 5 4s are 20. So this is 65k plus இது 4 ஆல் டிவைட் பண்ணா 4. Anything 0 by 4 will be 0. So நம்ம கொஞ்சம் லோவஸ்ட் டேர்ம்க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஆஸ் யூஷுவல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம போட்டோம்ல முன்னாடிலாம். ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். என்ன வரும் பாருங்க. ஐ மெத்தட்ல நான் போடுறேன். ஸோ ஐ மெத்தட் எப்படி போடணும்? The coefficient of x square or k square into constant, that is 16 into 4 is 64. இங்க minus 65. ஓகே. மல்டிப்ளிகேஷன் பண்ணா இது வரணும். பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணினா இங்க வரணும். இப்போ ஈஸி. இது 1 into 64 போட்டுடலாமா? ஸோ 1 into 64 is 64. இங்க 1 into 65 வரணும்ல. ஸோ மைனஸ் மைனஸ். ஸோ -1 minus 64 is minus 65. அப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எப்படி எழுதுறேன் பாருங்க. 16k ஸ்கொயரை நம்ம அப்படியே போட்டுறணும். இந்த minus 65க்கு பதிலா minus k minus 65k எழுதலாமா? minus 1kவை நான் minus kன்னு எழுதுறேன். பிளஸ் இங்க என்ன போடணும்? 4 போடணும். இங்க நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க 64 போட்டிருக்கோம்ல, அந்த 64 இங்க போட்டுருவாங்க. போடக்கூடாது. ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்னா மிடில்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அப்படியே போட்டுறணும். இங்கேயும் என்ன இருக்கோ அப்படியே போட்டுறணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம குரூப் பண்ணி செப்பரேட் பண்ணலாமா? ஸோ இது ரெண்டும் ஒரு குரூப்பா எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் ஒரு குரூப்பா எடுத்துக்கிறேன். இங்க என்னது? 16k ஸ்கொயர். நம்மளால k மட்டும்தான் வெளியில எடுக்க முடியும். ரைட்? அப்போ 16k minus 1. ஸோ இந்த k வெளியில எடுத்தோம்னா இங்க -1 மைனஸ் இங்க என்ன வரும்? 16k minus 1. ஸோ இங்க 4 வெளியில எடுக்கணும். ஸோ இங்க 1 இருக்குல்ல 4. 1 4 is 4. இங்க minus 16 into 4 தப்பா போட்டிருக்கேன்ல. இங்க 65 இல்ல 64. ரைட்? இங்க 64 தானே இருக்கு. Here you have 64, right? இங்க 64. Okay. So minus 4 into 16 is 64. K minus 1. Okay. Minus into plus is minus. Minus into minus is plus. This is equal to 0. இப்போ காமனா எடுத்தா 16k minus 1. சரியா? இது மட்டும் காமனா எடுக்கிறேன். அப்புறம் இங்க என்ன வரும்? k minus 4 equal to 0. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, that is 16k minus 1 equal to 0, k minus 4 equal to 0. So 16k equals to 1, k equals 1 by 16. Here k equals 4. So k ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்? It may be 1 by 16 or 4. ரெண்டு வேல்யூவும் இருக்கலாம். Clear? Because it has real and real and equal roots. சரியா? இப்போ k ஓட வேல்யூ தான் நம்ம இங்க. அதுக்கப்புறம் நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். x ஓட வேல்யூ will be having real and equal. கிளியரா? நமக்கு இங்க k மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x கிடையாது. நமக்கு x கண்டுபிடிக்கும் போது என்னவாகும்? that will be having real and equal. ரெண்டு xக்கும் நமக்கு வரக்கூடிய ரெண்டு வேல்யூ நமக்கு சேமா இருக்கும். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் தானே. கேக்கு அப்போ வேற வேற வேல்யூ வருதே அப்படி கேட்கக்கூடாது. நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு தான் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்.
k ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம திரும்பவும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டோம்னா we will be getting real and equal roots. கரெக்ட்டா? ஸோ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருந்தா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் ஒன். Find the values of k such that the quadratic equation k plus 9 x square k plus 9 x square plus k plus 1 into x plus 1 x plus 1 equal to 0 has no real root. அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்ல வரும் பார்த்தீங்கன்னா delta is less than 0வா வரும். ரைட்? செகண்ட் ஒன் போடுறோம். So this is has no real root. அப்படின்னா என்னது? Delta is less than 0. That means what? B square minus 4AC. That is less than 0. நமக்கு கொடுத்திருக்க equation என்னது பார்த்தீங்கன்னா k plus 9 x square plus k plus 1 x plus 1 equal to 0. So here what? A equals k plus 9. Coefficient of x square தான் எடுக்கணும் சரியா? Coefficient of x square. ஏன்னா this is in the format of என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax square plus bx plus c. So coefficient of x square தான் a. அப்புறம் coefficient of x is b. ஓகேவா? So b equals x plus 1. c equals 1. இப்போ நம்ம எந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? b square minus 4ac ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். b square என்னன்னு பார்த்தீங்கன்னா k plus 1 the whole square. சரியா? இது b square. நான் ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k plus 1 the whole square minus 4 into a என்னதுன்னு பார்த்தீங்கன்னா k plus 9. c என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. Right? That is இங்க பார்க்கணும் நம்ம less than 0. This will be less than 0. ஓகேவா? Now k plus 1 the whole square. இது என்ன ஃபார்முலா நம்ம போட போறோம்? a plus b the whole square formula. That is equal to a square plus 2ab plus b square. Here a equal to k, b equals 1. So நம்ம substitute பண்ணலாமா திரும்பவும்? a square is k square plus 2 into k into 1 plus b square is 1 square minus. So இங்க 1 நால multiply பண்ணா என்னது? 4 into k plus 9 மட்டும் இருக்கும். That is less than 0. இப்போ k square plus இங்க என்ன வரும்? 2k plus 1 minus என்ன வரும் இங்க? 4k minus into plus is minus 9 4s are 36. It's less than 0. இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம rearrange பண்ணி எழுதலாமா? இப்போ என்ன வரும் பாருங்க k square plus 2k minus 2k. That will be minus 2k. இங்க என்ன இருக்கு? Plus 1 minus 36. Right? So plus 1 minus 36, that will be minus 35, right? It is less than 0. Clear? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு quadratic equation splitting the middle termல நம்ம எடுக்கிறோம். I மெத்தட் நான் போடுறேன். இங்க என்ன இருக்கு? minus. So coefficient of x square that is k square into the constant. அப்ப என்ன வரும் இங்க? minus 35
இங்க என்ன வரணும்? -2 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா -35 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா -2 வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்ம பார்த்தீங்கன்னா 7 5 35 போடலாமா? இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கிரேட்டர் நம்பருக்கு நம்ம மைனஸ் போடலாம். ஓகேவா? அப்போ இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டெர்ம் பண்றோம். k -7 ஸோ -5 -7 எதனா -5 எடுத்துக்கலாம். k +5 k -7 k. ஓகேவா? அதாவது நான் இந்த -2kவ மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்றேன். திஸ் இஸ் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் மிடில் டெர்ம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இங்க என்ன எழுதியிருக்கேன்? +5k -7k. இது எப்படி வேணா மாத்தி எழுதலாம். நீங்க -7k கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஏன் இப்படி போடுறாங்கன்னு இருந்தா கூட. k அப்புறம் என்ன வரும்? -7k +5k. -35 is less than 0. ஓகேவா? திஸ் இஸ் ஸ்கொயர். அப்புறமா kவ வெளியில எடுக்கிறோம். இங்க என்ன வரும்? k -7 வரும். ஸோ இங்க +5 வெளியில எடுத்தா இங்க என்ன வரும்? k -7. ஸோ இதிலிருந்து குரூப் பண்றேன். இதிலிருந்து குரூப் பண்றேன். which is less than 0. ரைட்? ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் பாருங்க. k +5 k -7 which is less than 0. ஸோ இது நமக்கு k ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? லெஸ் தென் 0ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் k +5 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா, k ஈக்குவல் டு என்ன வரும்? -5. இப்போ k ஓட வேல்யூ -5ல இருந்து ஆரம்பிச்சு k ஓட வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 7க்கு லெஸ்ஸா இருக்கும். சரியா? k -7 is 0 போட்டோம்னா k ஈக்குவல் டு 7 வரும். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, k ஓட வேல்யூ -5ல இருந்து k ஓட வேல்யூ 7க்கு என்ன விடும்? 7 விட லெஸ்ஸா இருக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -5 ஓட கிரேட்டர் அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்க. k ஓட வேல்யூ -4ஆ இருக்குன்னு வச்சுக்கலாம். k ஓட வேல்யூ -4. இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஏன்னா -5 ஓட கிரேட்டர் -4. ஸோ -4 +5. இங்க என்ன வரும்? -4 -7. ஓகேவா? ஸோ -4 +5 -4 +5 பாருங்க இந்த இடத்துல நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k ஓட வேல்யூ -4ஆ இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் இதோட முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு புரியறதுக்காக. இங்க என்ன வரும்? 1 வரும். இங்க என்ன வரும்? -4 -7 is -11 இல்லையா? So the answer will be -11 which is less than 0. ஓகேவா? இப்போ k is less than 7 குடுத்திருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் k equal to 6ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ k ஓட வேல்யூ நம்ம 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு பாருங்க இங்க 6 போடுறோமா? 6 +5 வரும். இங்க என்ன வரும்? இங்க 6 போட்டோம்னா 6 -1 7 வரும். ரைட்? 6 + 5 is 11. 6 - 7 is -1. That is equal to -11 which is less than 0. ஓகேவா? அப்போ நமக்கு k ஓட வேல்யூ எங்க இருந்து எங்க இருக்கலாம் அப்படின்னா, which is greater than -5. அப்போ -4 இருக்கலாம், -3 இருக்கலாம், -2 இருக்கலாம், -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 2 3 4 5 6. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு இருக்கலாம். இதுதான் நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி எழுத வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி எழுதுறோம்? k ஓட வேல்யூ -5 விட கிரேட்டரா இருக்கும். அதே விட -7 7 விட லெஸ்ஸா இருக்கும். சரியா? -5 விட -4 கிரேட்டர். ஸோ the k வேல்யூ கேன் பி திஸ் மச். இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வில் பி இன் நெகட்டிவ். நெகட்டிவ்ல வந்தா which is less than 0. அப்போ நமக்கு குடுத்திருக்க கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, it has no real roots. No real rootsனா என்னது? டெல்டா will be less than 0. கிளியரா?